சூர்யா வந்து ஸ்வேதா கூட வந்து நெருங்கி பழகி வந்து நம்ம மகா வந்து வெறுப்பேத்துற மாதிரி மகாவும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டி சொல் பேச்சு கேட்டு வந்து வேற ஒரு ஜென்ஸ் கூட சேர்ந்து பழகி வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, மகாவுக்கு வந்து அவங்க மாமா வர வச்சு அவர் கூட பழகி வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யா என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவங்க மனசாட்சி வந்து அவரை கேள்வி கேட்குது. அப்போ வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த மாதிரி வந்து எதுக்காக வந்து நீ பயப்படுற, உன் பொண்டாட்டி மேலே உண்மையிலேயே நீ வந்து பாசமாக இருக்க, லவ்வாக இருக்க, அதனால தான் பயப்படுறேன் அவங்க 2 பேரும் பழகுறத பார்த்து அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து நல்லா கவனிச்சுக்கிறது, அதே மாதிரி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கறது, அவங்க ஒய்ஃப் கிட்ட பாஸ்போர்ட் எடுத்து மகா கிட்ட கொடுக்கறது, நீ அவர் கூடவே வந்து போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது, அதே மாதிரி அவருக்கு வண்டி கொடுத்து நீங்கள் சுத்த போகலான்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காரு. இதை பார்த்து மகா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன இவர் எப்படியாவது வெறுப்பேற்றி வந்து அவர் மனசில் இருக்க லவ்வை வெளியே கொண்டு வந்துடலாம் சொன்னீங்களே பாட்டி, இப்போ என்னென்னா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி வந்து நான் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் இதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க. இங்கே மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்து வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, காஃபி எடுத்து வந்து மகா கொடுக்குறாங்க. அப்போ சூர்யா வந்து நிறைய பணத்தை எடுத்து வந்து கட்டுக்கட்டாக கொடுக்குறாரு மகா கிட்ட. எதுக்காக இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னோடனே, நீ நிறைய ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம், அதுக்கு தான் பணம், அதுதான் சம்பளம் கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க. சம்பளம்லாம் இதுக்கப்புறம் எங்கே பண்ணி வாங்க போகிற, உனக்கு தான் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துட்டேன்ல, உன் மாமா கூட நீ வந்து வெளிநாட்டுக்கு போயிட போகிற, அப்புறம் எங்கே இங்கே இருக்க போகிற, அதுக்கு தான் நான் உனக்கு இந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறாரு. அதை வாங்கின மகா மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க. அடுத்து வந்து பாட்டி வந்து இதை கேட்டுட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவன் வேணும்னே பண்ணிகிட்ருக்கான், உன்னை வெறுப்பேற்றணும்னு நினச்சி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் வந்து இதுக்கு நீ பதிலடி கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, இதில் இறங்கியாச்சு, நம்ம முழு மூச்சு அவன் மனசை மாற்ற எல்லா முயற்சி பண்ணி தான் ஆகணும், இந்த அப்படி சொல்லிட்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க. அதை பார்த்து மகா அதிர்ச்சி அடைக்குது. இது என்னது அப்படின்னோடனே, வேறு ஒன்றும் இல்லை, விவாகரத்து பத்திரம் தான் இது, இந்த பத்திரத்தை இந்த டைவர்ஸ் பேப்பரை வந்து அவங்ககிட்ட வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துரு, உங்கள் இஷ்டப்படியே நான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லிவிடு, அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதான், ஆனால் கண்டிப்பாக இதில் கையெழுத்து அவன் போட மாட்டான், உன்னை உண்மையிலே விரும்பினானா கண்டிப்பாக போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை எப்படி நான் பண்ண முடியும், இதில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவர் கையெழுத்து போட்டார்னா அதெல்லாம் அவன் போட சான்ஸே கிடையாது, நான் சொல்கிறேன்ல பாட்டி சொல்கிறேன்ல செய், வேறு வழி கிடையாது, இதுதான் உனக்கு லாஸ்ட் இருக்க ஒரே வந்து முடிவு, வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மகா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணன் கிட்ட பாதத்தில் வச்சு வழிபடுறாங்க. கண்ணா எனக்கு ஒரு வழி சொல்லு, இந்த பத்திரத்தில் நான் சைன் போடுறேன், உன்னை நம்பி தான் நான் சைன் போடுறேன், இவ்வளோ நாள் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, அவர் என்னை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறார் பொண்டாட்டியா, கடைசி சான்ஸ் இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறாங்க. சைன் போட்டுட்டு நேராக போகிறாங்க ரூமுக்கு. சூர்யா அங்கே இருக்கார். சூர்யா வந்து ஓடி போயிட்டு மகா என்ன பண்ணுறாங்க, பத்திரத்தை தூக்கி போட்டு சூர்யா போய் கட்டிக்கிறாங்க. நான் உங்கள் ஒய்ஃபாக தாங்க இருக்க ஆசைப்பட்றேன், உங்கள் கூட தான் இருக்க ஆசைப்பட்றேன், காலம் ஃபுல்லாக உங்கள் கூட வாழ தான் ஆசைப்பட்றேன், தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்படியே வந்து சூர்யா வந்து கையை எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறாரு மகாவை. இது எல்லாத்தையும் மகா வந்து நினச்சி பார்க்குறாங்க. உடனே வந்து இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எடுத்து பார்க்குறாங்க, கையில் அந்த விவாகரத்து பத்திரத்தை. என்னாச்சு, என்ன யோசிச்சு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சூர்யா. அது வந்துங்க உங்ககிட்ட பேச தான் வந்தேன் அப்படின்றாங்க. சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த பத்திரத்தை எடுத்து நீட்டுறாங்க. என்னது இது அப்படின்னோடனே, படித்து பாருங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிங்கல்ல, நான் வந்து தனியாக இருக்கணும், நீ என் வாழ்க்கையில் வேணாம், நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும், நீ என் வாழ்க்கை விட்டு போயிடுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான உள்ள வந்து விஷயம் தான் இது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார். நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, பாருங்கள் இது டைவர்ஸ் பேப்பர் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற, டைவர்ஸ் பேப்பரா அப்படின்னோடனே, ஆமாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் வந்து என்கிட்டேருந்து வந்து ஒதுங்கி ஒதுங்கி போனீங்க, நானும் நீங்கள் மனசை மாறிடுவீங்க, எப்படியாவது என்னை ஏற்றுப்பீங்கன்னு இவ்வளோ நாள் காத்திருந்தேன், ஆனால் இனிமேட்டு நான் காத்திருக்கிறது வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு, ஏன்னா இப்போ வரைக்கும் உங்கள் மனசு மாறுறதா தெரியல, என்னை பொண்டாட்டியாக கடைசி வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்க போகிறதும் இல்லை, எதுக்காக உங்கள் வாழ்க்கையை நான் கெடுக்கணும், நீங்கள் சந்தோஷமாக வந்து அந்த ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை நான் ஏன் கெடுக்கணும், என் வாழ்க்கையை விட்டு போயிடுன்னு உங்கள் வாயாலேயே சொல்லிட்டீங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நீங்களே கேட்டுட்டீங்க, அப்புறமும் நான் கொடுக்கலன்னா நல்லா இருக்காது, அதுக்கப்புறம் வந்து நான் இப்படியே வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், நான் விரும்பலை, அதனால தான் இந்த பேப்பரில் நான் சைன் போட்டேன், இப்போ நீங்கள் சைன் போட வேண்டியதான் பாக்கி, நீங்கள் சைன் போட்டு இதை கோர்ட்டில் வந்து வந்து கொடுத்துட்டிங்கன்னா நம்ம 2 பேரையும் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஈஸியாக டைவர்ஸ் கிடச்சிடும், நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், நான் தடையாக இனிமேட்டு இருக்க மாட்டேன், என்னை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, என் கூட வாழ நீங்கள் விரும்பலை அப்படின்னு போகிறதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கணும், அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தனோன்னே அவரால் அதிர்ச்சி தாங்கவே முடியல. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு அந்த டைவர்ஸ் பேப்பரை கொடுக்குறாங்க. அப்படியே அதிர்ச்சியாக சூர்யா பார்த்துட்ருக்காரு மகா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, வீட்டில் எல்லாக்கிட்டையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லிட்டேன், ஈவினிங் வந்து உங்கள் முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. சூர்யாவால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு. இதோட முடியுது.